வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே சிம்மராசி அன்பர்கள் கடின உழைப்பு கொடுத்திருந்தாலுமே உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையேன்னு நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு சாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் போராடி பெற வேண்டிய சூழ்நிலை, சில விஷயத்துல எதிர்நீச்சல் போட்டாதான் முன்னுக்கு வர முடியுங்கிற சூழ்நிலை, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத இருந்திருப்பீங்க. இது உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்துமே உங்களுக்கு சுப செலவுகள் அடுத்தடுத்து ஏற்பட போகுது. உங்க திறமையை நிரூபிச்சு காட்ட வாய்ப்பு வந்திருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்பர்களுடைய பொதுவான பண்புகளை நாம முதல்ல பார்த்துடலாம். சிம்மராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான். சிம்ம ராசியில மகம் பூரம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. சிம்மராசின்னு சொல்லக்கூடிய இது காலபுருஷனோட அங்கமைப்புல இதயத்தை குறிக்கக்கூடிய 2வது சரராசி. சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்க மாட்டாங்க. சிந்தனை, சொல், செயல் எல்லாத்துலேயும் ஒரு வேகம் இருக்குன்னு சொல்லலாம். காலச்சக்கரத்துல 5வது ராசி தான் சிம்ம ராசி. ராசி அதிபதியா இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். இதனாலேயே நீங்க எல்லா இடங்களையும் முதன்மை பெற்றவங்களா இருப்பீங்க. காலச்சக்கரத்துல இதயத்தை குறிக்கக்கூடிய சரராசி இருக்கிறதால இது பகல்ல அதிகம் பலம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். சிம்மராசியர்களுடைய உருவமைப்பு அகன்ற மார்பு, உயரமானவங்களா இருப்பாங்க. சின்ன வயசுல மெலித தோற்றம் இருந்தாலும் வயது ஏற ஏற உயரத்துக்கு தகுந்த உடல்வாகுங்கிறது அமைஞ்சிருக்கும். அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க. இவங்க பேசுறப்ப கண்களையும் கைகளையும் அசைக்காம மட்டும் இவங்களால இருக்க முடியாது. முன்கோபம் அதிகனாலும் அனாவசியமா கோபப்பட மாட்டாங்க. அழகான கண்கள் இருக்கும். கண்கள் மூலமாவே கதை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா முன்னோர் வழிபாடு தான். ஏன்னா நீங்கள் முன்னோரோட நட்சத்திரம். வாழ்க்கை முழுவதுமே முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வர வர உங்கள் வாழ்வில் மேன்மை, வாழ்க்கையில் விருத்திங்கிறது அடையும். முன்னோரை நினைச்சு ஜோதி வழிபாடு செய்கிறது ஒரு கூடுதலான சிறப்பு. முக்கியமாக சூரிய பகவானே ராசி அதிபதியாக இருக்கிறதால ஜோதி வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். அக்னித்தனமாக இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்வில் மேலான பலனை எல்லாம் கொண்டு வந்து தரும். பொதுவாகவே நீங்கள் இயல்பாகவே யாரையுமே பகச்சிக்க மாட்டீங்க. தன்னை அண்டி வந்த நபர் யாராக இருந்தாலும் ஆபத்துன்னு கேட்டுட்டா ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க. இருந்த இடத்துல இருந்து எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் படித்தவங்கன்னு சொல்லலாம். அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தின்னு எல்லாமே இருக்கும். சூதுவாதம் தெரியாமல் எல்லாரையுமே நம்பி ஏமாந்துடுவீங்க. இது உங்களுடைய ஒரு பலவீனம். கூட இருக்கிறவங்க புகழ்ந்து பேசிட்டா போதும், நிறைய விஷயங்களை உங்களுக்காக இழந்துடுவீங்க. இது இன்னொரு பலவீனம்னு சொல்லலாம். உங்ககிட்ட உதவி பெறக்கூடியவங்க பின்னாடி சென்று உங்களை திட்டக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. விடாமுயற்சி மூலமாக பல சாதனை செய்யக்கூடிய நீங்கள் சில நேரங்களில் அமைதி இழந்துடுவீங்க. இது சில நேரங்களில் உங்களுக்கு ஏமாற்றத்தை. நீங்கள் நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்கள தான் இருப்பீங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சாலும் இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா தான் சில நேரம் இருக்கும். இருந்தாலும் சரியாக தோணுன்னு நினைக்கிற விஷயங்கள நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தவறாக தான் முடிஞ்சிருக்கும். இதனால சில நேரங்களில் பலரோட பகையை நீங்கள் வெல்ல வேண்டியதாக இருந்திருக்கலாம். எதுலையுமே தனித்து நின்று போராடக்கூடிய சக்தி இருக்கிறதால, தான் செஞ்சது தவறுனாலும் மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த குணம் இருக்கிறதால எல்லா நேரமும் உங்களுக்கு சிறப்பான பலன், குடும்பத்தில் மேன்மைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். பொருளாதார மேன்மை உங்களுக்கு சிறப்பு தான். உங்களுடைய சொந்த உழைப்பாலேயே எல்லா வசதிகளும் உங்களால் பெருக்கிக் கொள்ள முடியும். வீடு, வண்டி, வாகன வசதி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் சகோதர ரீதியாக உங்களுக்கு அவங்க உதவி செய்யணும்னு நினைச்சாலுமே, ஆதாயத்தை தரணும்னு நினைச்சாலுமே உங்களுக்கு கிடைக்காதுங்கிறதா நிதர்சன உண்மை. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் மேன்மைங்கிறது உங்களுக்கு உங்களால் தான் கிடைக்கும். மனைவி வந்த பின்னாடி, ஒரு துணை அமைந்த பின்னாடி உங்கள் வாழ்வில் மேன்மைங்கிறது உண்டாகும். பெரும்பாலும் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன வசதி இது எல்லாமே உங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி, ஒரு சின்ன விபத்துக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. கடவுளுடைய பூரண ஆசி பெற்ற உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான். உழைப்போட பெருமையை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே புரிய வைப்பீங்க. குடும்பத்தோட மதிப்பையும் புரிய வைக்கிறதால பிள்ளைகள் பேரும் புகழும் ஈட்டு தரக்கூடிய குழந்தைகளாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் உழைப்பில் சேர்த்தது மூலமாக தான் மற்றவங்க உங்கள் வாழ்க்கையில் பலனடைவாங்க. எந்த ஒரு பணமும் நீங்கள் ரகசியமாக வச்சுருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சில நேரங்களில் பணம் தங்காத மாதிரி தான் இருக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சில நேரம் சிறப்பாக இருந்தால் சில நேரம் தொய்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மத்தியம வயசுக்கு மேலே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சியில் சிறப்பு எல்லாமே அமையன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்கள் சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம்.
கடந்த சில காலமாகவே சிம்மராசி அன்புகள் நிறைய கஷ்டங்கள், எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அடுத்தடுத்து தோல்வி ஏற்படுது. எந்த சூழ்நிலையை எப்படி செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு மனசுல ஒரு தடுமாற்றம். சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை கூட அதை போராடி பெற வேண்டிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனி நீங்கள் எதிர்நீச்சல் போட காலம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். இனிமே உங்களுக்கு அடுத்தடுத்து சுப செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய காலங்கிறது நகை, வாகனம், நிலம், வீடு இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம், கொஞ்சம் இதனால செலவு ஏற்படக்கூடிய யோகம் எல்லாமே அடுத்தடுத்து ஏற்பட போகுது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேடாமலே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் ஏற்பட போகுது. புதுசாக வேலை தேடுறவங்க கூட இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகம் தான். இருந்தாலும் இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே புதிய வேலையை முயற்சி செய்ய பாருங்க. எந்த ஒரு மாற்றமாக இருந்தும் அதை ஏற்றுக்க முயற்சி செய்யுங்க. அனுகூலமான பலன்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் உங்களுக்கு இந்த காலத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் பல நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் எந்தவித முடிவையும் இந்த காலத்தில் அவசரப்பட்டு இருக்காதீங்க. குடும்பத்தில் சின்ன சின்னதாக வாக்குவாதம் வந்தால் கூட அதை பெருசுப்படுத்தாதீங்க. இதனால உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும். எல்லா விஷயமே நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் இந்த காலத்தில் இருக்குது. பெரிய பிரச்சனை உண்டாகும் இருக்கிறதும் உங்கள் கையில் தான். வேலை, தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே இருக்கட்டும், அப்படியே தொடரட்டும் நினச்சி வாங்க. புதுசாக ஏதாவது ஒரு மாற்றம் தேடி வந்தால் கூட அதை அப்படியே ஏற்றுக்க முயற்சி செய்யுங்க. புதுசாக வேலை கிடைக்கிறதோ, தொழிலை விரிவுபடுத்துறதோ, வேலை முயற்சியோ இது எதுவுமே இந்த காலத்தில் கொஞ்சம் செய்யாமல் இருக்க பாருங்கள். சிம்மராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சோதனையாக தான் இருக்கும். கொஞ்சம் வாக்குவாதங்களை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, தன்னோட துணையும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசினாவே எந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை. வேலை செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலத்தில் எதிர்பார்க்க முடியும். எல்லா விஷயமும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக நிதானமாக செயல்படுத்தி வந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது. எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பு தான். தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்களும் உங்களுக்கு வெற்றிக்கான அடித்தளம்னு சொல்லலாம். கொஞ்சம் வார இறுதியில் மட்டும் நீங்கள் சங்கடங்கள் உணர மாதிரி இருக்கும். இருந்தாலும் சந்தோஷங்கிறது மீண்டுமே துளிர்விட போகுது. வார இறுதிக்குள்ளேயே ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது, புதனோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு ஆன்ம பலம் பெறுகிறது மட்டும் இல்லை, உடலும் சரி மனமும் சரி ஒரு தெளிவடையக்கூடிய காலம். குடும்ப உறவுகளோட ஒட்டாம வாழ்ந்தவங்க கூட உறவுகளோட அவசியத்தை இனி புரிஞ்சு கொள்வாங்க. சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா செயலும் வெற்றி தான். தொட்டது தொழுங்கன்னே சொல்லலாம். இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். தொழிலில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது. குழந்தைகள் வழியில மட்டும் நீங்கள் அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம். அனுசரித்து நடந்துக்க பாருங்க. பூர்வீக சொத்துக்களால் சில நேரம் விரயம் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க நிறைய மாற்றங்களை அனுபவிக்க போறீங்க. வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கற்பனையை அதிகம் செய்ய வேணாம். மனசில் இதனால தேவையில்லாத குழப்பம் உண்டாகும். அதே மாதிரி பெரியவங்க கிட்ட, மேலானவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. பொழுதுபோக்கான விஷயத்துல கொஞ்சம் நேரத்தை செலவிடுறத குறைச்சிக்க பாருங்க. தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்துறது நல்லது. மிக முக்கியமா குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லது. சுப செய்திகள்ங்கிறது அடுத்தடுத்து ஏற்படும். சுப விரயமும் இதனால அடுத்தடுத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இது எல்லாமே தவிர்க்க பாருங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கிய சீராக இருக்க வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நீங்க வரலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது, அந்த மகாலட்சுமி தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து மேலான பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்துமே சிம்மராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் நன்மைகளை தான் வழங்குறாங்க. இதனால மனசுல இருக்கக்கூடிய கவலையை நீக்க முயற்சி செய்யுங்க. தொடர்ந்துமே நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பகவதி அம்மனையும் கூடவே வழிபாடு செய்யுங்க. இதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிங்கிறது நீங்கும். நட்சத்திர ரீதியா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் விரைய சாந்தத்தில் செஞ்சிருக்கிறதால செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கூடவே பிறக்கும். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கணக்கு வழக்கு மாதிரியான விஷயங்களை சரியாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க. உங்களுடைய உடைமைகளை நீங்கள் பத்திரமா வச்சிருக்கிறது இந்த காலத்தில் அவசியம். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத நெருக்கடி இருக்கிற மாதிரி இருக்கலாம். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரநாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்கிறது பொருளாதார நிலையை சீராக்கும். தொடர்ந்து நீங்க நினைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் இருந்துட்டு வந்து நெருக்கடிங்கிறது இனி விலகும். புதன் பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதால நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, புதுசா ஏதாவது ஒப்பந்தம் சரிங்கன்னா கூட அதை படிச்சு பார்த்து செய்யறது நல்லது. ராகுவால உடல்நிலையில சில நேரம் சங்கடங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கு. அதனால தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. செல்வாக்குக்கு கொஞ்சம் சோதனை ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக செயல்பட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. உத்திர ஒன்றா பாத உடையவங்களுக்கு நினைச்சது நிறைவேற்றிக்க கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக தான் இருக்கும்.
குடும்பத்துல ஒரு நிம்மதிங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. பண வரவை பொறுத்த வரைக்குமே திருப்தி தரக்கூடிய வாரம் தான். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே பூர்த்தி ஆகும். இழுபறியான வழக்கு விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்க போட்டியாளர் இருந்த இடம் தெரியாம போக போறாங்க. இனி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.